ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம நிதினாஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்னவாக இருக்கும்? எல்லாருக்குமே நார்மலாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. கரெக்டாக? நிம்மதியான வாழ்க்கை, அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு ட்ரஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னர். இவ்வளோ தான் நம்ம ஆசைப்படுறது. பார்ட்னருன்றதை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுக்குற ஒரு பர்சன், ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே தேடி அலைவோம். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட் சேம் டைம் அங்கேயும் நம்மளுக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி நம்மளுக்கு கிடைக்காது. என்னடா நான் இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன், என்னடா நான் எல்லாருக்குமே வந்து நான் செலவு பண்ணுறேன், ஆனால் எல்லாருமே வந்துட்டு நான் கடன் கொடுத்தாலும் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு பேக் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு உறுத்தல் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாரையுமே வந்து நம்புறதை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம அதிகமாக நம்பிட்டு அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணிவிட்டு, என்னடா நான் போட்ட இன்புட் எனக்கு கிடைக்கலையே, அந்த ஆப்போசிட்லேருந்து கிடைக்கலையேன்னு சொல்லும்போது இது யாரோட தப்பு? கேட்டால் சில பேர் விதின்னு சொல்லுவாங்க, சில பேர் கடவுள் ஏன்டா எனக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே தப்பே வந்து நம்மளுடையது தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இல்லைனாலையும் அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கி நம்ம கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்கள நம்மளுக்கு பிடிச்சிடுது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஐயோ பாவம் இவ்வளோ பேசுகிறானே, இவ்வளோ கஷ்டப்படுறானே, நம்ம வாங்கி கொடுக்கலான்றது. ஆனால் அதே கஷ்டத்தில் தான் நாம்ளும் இருக்கோன்றதை நம்ம அப்போது உணர்றதே கிடையாது. ஃபஸ்ட்டு யார்கிட்டையாவது வாங்கி கொடுத்துட்டு நம்ம இருக்கிற பிரச்சனையில் எக்ஸ்ட்ரா பிரச்சனையை தான் சேர்த்திப்போம். ஸோ அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளையும் என்னென்ன தேவை இருக்கோ அதை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்கும், நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. யாருமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதில்ல. என்னென்னா அதிகமாக கஷ்டப்படுறவன் என்ன பண்ணுறான்னா, இவன் அதிகமாக கஷ்டப்படுறானே, என்கிட்ட இல்லைனாலையும் நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கியாவது கொடுக்கணும், நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அது ஆக்சுவலாக ஹெல்பிங் மைண்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் அவனுக்கும் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி ப்ராப்ளம்ஸ்னு யாராச்சும் ஒருத்தர் பாவமாக பேசுகிறப்போ நம்ம அதை ஹெல்ப் பண்ணிடுறோம் இல்லையா, அது முட்டாள்தனம். அங்கே அவன் சேஃப் ஆகிடுறான், நாம் முட்டாளாயிடுறோம். ஸோ இது வந்து செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய நீட்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம அமைதியாக போனாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காமல். ஒருத்தன் வந்து ஃபீல் பண்ணுறானா, இல்லை ஒரு பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுதா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லலாம். அதுக்காக நம்மக்கிட்ட இல்லாததை மற்றவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அது வந்து ஹெல்பிங் சென்ஸ் கண்டிப்பாக இல்லை. அது கண்டிப்பாக முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.